कुमार योगी राम सुरत कुमार योगी राम सुरत कुमार जय गुरु राया योगी राम सुरत कुमार योगी राम सुरत कुमार योगी राम सुरत कुमार जय गुरु राया। गुरुनाथ महाराज की जय। திருக்கண்டியூர் யோகிராம் சுரத்குமார் நாமக்கூடத்தினுடைய ஜூலை மாத சத்சங்கத்தில் சுரத சப்தாகம் அறிமுகம் என்கின்ற தலைப்பில் ஓரிரு வார்த்தைகள் உள்வகையில் கூறப்படுகின்றேன். சுரத சப்தாகம் என்பது 2015 பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய திவ்ய சரிதத்தை 7 தினங்கள் எடுத்து என்கின்ற ஒரு நிகழ்ச்சி மதுரை குருஷேத்திரத்திலே அரங்கேற்றமானது. அதே ஆண்டிலே நவராத்திரியை ஒட்டி 7 நாட்கள் விருதுநகரிலே அரங்கேறியது. அதற்கு பிறகு காணிமடத்தில் அரங்கேறியது. கோவை தமிழ்நாடு முழுக்க 2015 26 எல்லா ஆண்டுதோறும் வந்து அந்த 2 சுரத சப்தாகம் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பகவானுடைய திவ்ய சரிதத்தை ராமாயணத்துக்கு 6 காண்டம் உண்டு. பாலகாண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம்லாம் படிச்சிருக்கீங்களா? ராமாயணத்துக்கு 6 காண்டங்கள் உண்டு. அடியன் வந்து சுவாமியுடைய வரலாற்றை எடுத்து பகவானுடைய வரலாற்றை 6 காண்டங்களாக பிரித்தேன். முதல் காண்டம் பாலகாண்டம், சுவாமியுடைய 16 வயது வரை உள்ள வரலாறு. அடுத்தது ஞான காண்டம், 16 வயதுக்கு மேலே சுவாமிக்கு ஞானத்தை நோக்கி ஒரு நாட்டம் வந்து இங்கெல்லாம் வராது. அதான் ஞான காண்டம். கடைசியாக பப்பா ராமதாஸை பார்த்து ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் மந்திரம் வாங்கி ஒரு ஞானம் பெறுகிறார். அதுவரை ஞான காண்டம். அடுத்தால திரிதரு காண்டம், ஞானம் பெற்ற சுவாமிக்கு தான் யாரு என்ன எல்லாம் நினைவுகள் புரியுது. 7 ஆண்டுகள் இந்தியா முழுக்க அவர் சுற்றி திரிகிறார். நம்ம ஒன்று வந்துருக்கிறார். அதுதான் திரிதரு காண்டம். அது 7 ஆண்டுகளுடைய வரலாறு. அடுத்தது அதுக்கு அடுத்தது அருணை காண்டம். 7 வருஷம் முடிஞ்சோடனே சுவாமி வந்து உட்கார்ந்த இடம் தான் எனக்கு திருவண்ணாமலை. அருணை காண்டம், சுவாமி திருவண்ணாமலையில் உட்கார்ந்து 1959 வந்து அடைகிறார். 59 76 வரை அவர் சமயத்தில் ஒரு வீடு வாங்கி கொடுக்குறது 76. 59 76 வரை உள்ள வரலாறு அருணை காண்டம். அடுத்தது கருணை காண்டம். அவருடைய கருணை 76 93 வரை பகவான் எழுதிய லீலைகள். சென்னை திரையிலிருந்து கருணை காண்டம். அடுத்தது ஆலய காண்டம். 93 அப்புறம் என்ன பல காண்டங்கள், பல ஆலயங்கள் வர ஆரம்பிச்சோம். அதான் ஆலய காண்டம். குமார கோயில், ராம்ஜி ஆசிரமம், நம்முடைய காணிமடம், இப்படி பல ஆலயங்கள் தான் ஆலய காண்டம். கடைசி ஆலய காண்டம். ஆலய காண்டம் முடிஞ்ச பகவானுக்கு என்ன கேட்டதுன்னா பாலகாண்டம், ஞான காண்டம், திரிதரு காண்டம், அருணை காண்டம், கருணை காண்டம், ஆலய காண்டம். அது முடிஞ்ச பட்டாபிஷேகம். அதை முடிக்கும் போது சுவாமிக்கு உலக தந்தை யோகிராம் குமார் சொல்லி அவருக்கு பட்டம் சுற்றி ஒரு பட்டாபிஷேகம் முடிக்கும். சப்தாகம் தான் முடிக்கும். முடிக்கும் போது மங்களமாக முடிக்கும் சொன்னோம். வாய்ப்பு இருந்தால் பின்னாடி ஒரு முறை திருக்கட்டி செய்வோம். 2 நாள் நீங்கள் உட்கார்ந்து ஒரு சனி ஞாயிறு காலை 10 to 5, அடுத்த நாள் 10 to 5. அது முடிக்கும் போதுனால ஒரு மழை காலத்தில் வரும், வைக்கலாம் இல்லாமல் ஒரு 2 நாள் வந்து தங்கி 2 சனி ஞாயிறு வந்து முழுக்க நம்ம சாமியுடைய கதையை கேட்கலாம். காலையில் 10 to 5 வரை 2 நாள். கடைசியில் சாமி ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி அவங்க தெரு ஒட்டு வந்து ஆரம்பிச்சு என்ன அது மாதிரி. இந்த சுரத சப்தாகங்கிறது 2015 விஸ்ரீ சங்கர் அவர்களால் வடிவமைக்கப்பட்டு அவராலேயே உலகம் முழுக்க போய் செஞ்சுட்டு இருக்கு. எது சொல்றா ஒரு ஞானியினுடைய சரிதம் வரலாறு. அது வந்து ஒரு பெரிய விஷயம். ராமருடைய கதை அதான் ராமாயணம். ராம சரிதம் தான் ராமாயணம். பஞ்சபாண்டவர்கள், கிருஷ்ணன், கிருஷ்ண பரமாத்மா இவங்களுடைய கதை தான் என்னது மகாபாரதம். இப்போ ஞானிகளுடைய கதை நீ கேட்டா என்ன கேட்டா உனக்கு எல்லா பலன்களும் கிடையாது. பாகவதம் சொல்லுது. ஸ்ரீமத் பாகவதங்கிறது கிருஷ்ணனுடைய கதை. அந்த பாகவதங்கிற புத்தகத்தை வீட்டில் வச்சிருந்தாங்க. அந்த புத்தகத்துல கண்ணன் வந்து சொல்லணும். அப்போ அதை நீங்கள் கேட்டீங்கன்னு வைங்களா, கிருஷ்ணன் போய்கிட்ட வந்துடும். அப்போ ஒரு ஞானியுடைய கதையை நீங்கள் கேட்கும்போது இந்த ஞானி அந்த சாமி ஒன்று சொல்லிட்டாரு, யாரெல்லாம் அமர்ந்து இந்த பிச்சைக்காரனை பற்றி நினைக்கிறீர்களோ, இந்த பிச்சைக்காரனை பற்றி பேசுகிறீர்களோ, அப்போது என் தந்தை உங்கள் அருகில் வந்து இருந்து அமர்ந்து செவிப்படுப்பார்கள். சாமியை பற்றி நீங்கள் பேச நடந்தீங்க. பின்னாடி பார்த்து கதையை சொன்னோம்னா சாமி வந்து ஒரு அழகாக இருப்பாங்க. யாருக்குள்ள இருப்பாருன்னு தெரியாது. பகவான் வந்து கூட இருப்பார். வந்துட்டாங்கிறதே நமக்கு அடையாளம் காட்டுவார் கடைசி. அப்போ நம்ம யோகியை பற்றி பேசுவது யோகியை வந்து பார்த்துக்கலாம். நம்மில் ஒரு ஆளாக பார்த்துக்கலாம். அப்படி இருக்கும்போது அது இதை எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நாங்கள் பாடுபடுகிற ஒழுங்குமே நம்ம யோகி அப்பப்போ இந்த இடத்துக்கு வரவிட நல்லா பாடி அப்படி நெட்டு பாடணும்னா சாமி அந்த பாட்டுக்கு வருவோம். அப்படிதானே பூஜா ஸ்ரீன்னு பூஜா ஸ்ரீ பார்த்தீங்களா
இப்போ யோகிராம் சொன்னா அவருக்கு பார்ப்பாரு. அதான் திரும்ப திரும்ப பகவான் பேரை சொல்லி நாமத்தை சொல்லி ஏற்பாடுறாங்க. பாடும்போது தெய்வம் நம்மளை திரும்பிப்பாங்க. எனக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். சாமியை டெய்லி ஒரு கீரை வைக்கிற பாட்டி திருவண்ணாமலை. சாமி நிறைய பாட்டிகள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதில் கீரை வைக்கிற பாட்டி ஒரு பாட்டி. அவன் டெய்லி வந்து சாமியை பார்த்துட்டு கீரை வைக்க முடியும் வந்து சாமி வந்து சாமி எப்படி வைக்கிட்டு கீரை வேணுமோ கீரைன்னு அடுத்த நாள் போயிடுவாங்க. ஒரு நாள் அந்த கீரை பாட்டி தண்ணி தெருவுக்கு வந்துட்டான். அன்னைக்கு சாமியை பார்க்க யாரோ ஒரு வீட்டு இருக்காங்க. சாமி உள்ள உட்காந்து இருந்தது. சசியை வழி யாரையும் உள்ள விடாது கதவு நினைச்சு சாமி உள்ள உட்காந்து போயிருக்காங்க. கரெக்டாக நம்ம கீரை பாட்டி வந்துட்டாங்க. கதை தரணும் சாமியை பார்க்கணும். எம்மா சாமி ஒரு முக்கியமான ஆளுக்கு வந்து கூட பேசியிருக்காரு. சாமி யாரையும் உள்ள விடாது. நீ என்ன சொல்றது கலத்துறா கீரை பாட்டி வந்து சொல்றாரு. சண்டை ஆகும். ஆமா அது முடியாது சாமி சொல்லிருக்காங்க. சசி நீ கூறப்படா நான் தவிர போய் நீ நேரத்தில் வந்த பையன் எனக்கு யோகி எவ்வளவு வருஷமா தெரியும் அப்படின்னு சண்டை. சாமி அங்க என்ன சத்தம் சசி அப்படின்னு இந்த கீரைப்பாட்டி வந்து சத்தம் போட்டு சாமி கதவை திறப்போங்கிறார். சாமி என்னமா வேணும் என்ன நீ போ சாமி உள்ள அப்படின்னா எதுக்குமா வந்த சாமி என்ன பார்க்க ஒன்ன பார்க்க நான் வரல சாமி நீ என்ன பார்க்கணும் அதுக்கு தான் நான் வந்தேன். நீ போய் தெய்வத்தை பார்க்க வேண்டாம்டா தெய்வம் ஒன்ன பார்க்கணும் அதான் முக்கியம். நீ போய் கூட போய் சாமியை பார்க்க முடியாது. ஒரு ஓரத்துல கூட சாமி உடனே பார்ப்பாரு. அதனால எது முக்கியம் இறைவன் நம்மளை பார்க்கணும். நம்ம கூட்டத்தில் முடி எடுத்துட்டு முன்ன போய் சாமியை பார்த்துலாம் அருள் வாங்க முடியாது. நீ ஒரு ஓரத்தை கடைசியில் இருந்தா கூட சாமி வந்து பார்த்துருவோம். செல்லமா ஒரு பாட்டு பாடுறான். பாடும்போது 3 பேர் மறைச்சிக்க 3வது இருக்கா செல்லமா சாமி இப்படி இப்படி பார்க்க செல்லமா முகத்துக்கு எல்லாரும் வளர்க்குறாங்க. இவங்களுக்கு வழி வருது. அப்புறம் இவ்வளவு நகர வர்றாங்க. இவங்க முதல் வரைக்கும் நகர்ந்து பாடுறாங்க. 3வது வரியில் இருந்து பாடினாலும் பகவானை கவனம் கொண்டால் முதல் வரைக்கும் கொண்டு வர்றாங்க. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். எனவே தெய்வத்தை நம்ம பார்க்க வேண்டாம் தெய்வம் நம்மளை பார்க்கணும். தெய்வம் நம்மளை பார்க்கணும் எப்படி ஒரு பேர் சொல்லி கொடுக்குறாங்க. ராமா கிருஷ்ணா கோவிந்தா முருகா ஷண்முகான்னா அந்த தெய்வனை பார்க்க வரும். அப்ப இறைவனுடைய திருப்பெயரை சொல்ல சொல்லி இறைவனுடைய பார்ப்பான். இறைவனை பார்த்தா என்னது அதுதான் மெய். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்த்தாச்சுன்னா கோடி நன்மை. எப்ப குழந்தைகளுக்கு திருமணம் நடக்குது தெரியுமா? வியாழன் நோக்கு வரும். ஜாதகத்துல வியாழன் அந்த கிரகத்தை பார்க்கணும். வியாழனுக்கு வந்துன்னா திருமணம் நடக்கும். வியாழனுக்கு வந்தாதான் பிசினஸ் சக்சஸ் ஆகும். சொந்த வீடு வாங்குவான், நிலப்பரங்கள்லாம் வாங்குவான். எப்பெல்லாம் ஒருவருடைய ஜோதிடத்துல குரு பார்க்க ஆரம்பிக்கிறாரோ அப்ப நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அப்போ குருவை நம்ம பார்க்க வைக்கணும்னா குருவுடைய மந்திரத்தை சொல்ல வேண்டும், குருவுடைய சரித்திரத்தை கேட்க வேண்டும். அப்போ குரு குரு வந்து யாரெல்லாம் நல்லா கேட்கறாங்க அப்படின்னு பார்த்து இந்த பிள்ளை கண்ணுதான் பார்த்துருக்கு, மனசு எங்கேயோ போயிட்டு இருக்கு, பக்கத்தில் நைஸாக ஏதோ பேசிட்டு இருக்கு, சரி இது பாஸ் ஆகாது இந்த நல்லா அட்டன்டிவாக காட்டிட்டு இருக்கான், சூப்பர் இது ஒரு டிக்கெட் அவங்க டிக்கெட் கொடுக்குறாங்க குழப்பத்தில் இது 40 மார்க் போய் பாஸ் பார்த்து உலகத்துடைய அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எங்கே வந்தேன்னா அப்படி அட்டன்டிவா 100% விழிப்போடு இந்த கதைகளை கேட்டுட்டு தான் சாமி உங்களுக்கு விழிப்பா பார்ப்போம். நீ எவ்வளவு பார்க்குற அவர் அவ்வளோ பார்ப்பாரு, பல மடங்காக பார்ப்பாரு. வேற விஷயம் நீ 10% அவருடைய 100% பண்ணி பார்ப்பாரு. அது அதனுடைய பகவான். இது இந்த திவ்ய சரீரத்துக்கு வரும். நான் அது போல ஒரு அறிமுகம் தான் நீங்க சொல்லியிருக்கேன். பாலகாண்டத்தில் என்ன வரும்? சாமி 1 வயது பிறந்ததிலிருந்து 16 வயது ஆகிறதுடைய சம்பவங்கள். அது அடுத்த மாதம் நான் பேசுகிறேன் பாலகாண்டம். ஏன்னா அடுத்தது ஞான காண்டம். நான் சொல்லலாம் அப்போ ஒரு குருவை தேடி அப்படின்னு நடக்கிறார். பாண்டிச்சேரி வந்திருக்கார் அரவிந்தரை பார்க்க. திருவண்ணாமலை வந்து ரமண மகிழ்ச்சியோடு 1 மாதமாக இருக்கிறார். அப்புறம் கேரளாவில் போய் பப்பாராம் சொல்றாரு. இது 2 தடவை வராரு. 1947, 47. கடைசியாக அவர் 52 கிளம்பி வராரு. நேர பப்பாராம் போகும்போது அவருக்கு அந்த நாம உபதேசம் பண்றாரு. ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சாண்டிஸ் ராம் நாம் 24 hours சொல்றாரு. மகான் அப்படியே உட்காந்து 24 hours முடியும் கேப்பே கிடையாது. சொல்லிட்டே இருக்காரு. 7 நாள் ஓடிச்சு. சாமியே தெரியாது 7 நாள் ஒண்ணு கிடையாது. அவரோட ஒரு குண்டிலே இருக்கான்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. 7ஆவது நாள் அவர் எதிர்த்து வர அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவர் அப்படியே வந்துட்டே இருக்கிறார். ராமா 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 ராமான்னு அவர் ராமனாவே ஆயிட்டு அப்படி வந்தவரை அதனால அவர் பைத்தியம் முடிஞ்சுட்டு மற்ற மக்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. சாமியில ஆடுறாரு, பாடுறாரு, சிரிக்கிறாரு, அரட்டுறாரு, இவர் ஏதோ எதாயிட்டு சொன்ன இது பப்பாராமதாசுடைய வேலை. இவரை திருவண்ணாமலைக்கு நகர்த்தணும். அதனால நீ ஆசிரியர்களுடைய போய் சொல்றேன். எங்க போக கிளம்புற எங்க போறாங்க? அருணாச்சலம் அங்கேயே போகிறது. குரு அவர் தான் அனுப்பி வைக்கிறார் திருவண்ணாமலைக்கு. ஏன்னா சாமி உடனே வரமாட்டார். அப்படியே இந்தியா முழுக்க திரிகிறார் 7 ஆண்டு. அதெல்லாம் திருக்கட்டி வந்து இருக்காரு. இந்த நிலத்தையும் ஒரு ராத்திரி படுத்து இந்த இடத்துல அவர் படுத்து இருக்கிறார். அதனால இந்த 6 இந்த இடத்துக்கு வருது. இந்த இடமெல்லாம் சாமி தஞ்சைக்கு வந்திருக்கிறார்.
தஞ்சாவூருக்கு சாமி வந்திருக்காரு. திருவையாறுல 1.5 மாசம் தங்கிட்டு இருக்காரு. வேடுதல் பக்கத்துல ஒரு வீட்டுல மாடி இங்கே இருந்து ஐயாரப்பர் போய் பார்த்துட்டு வருவோம். அதே மாதிரி இங்க செங்கமேட்டுல ஒருத்தவங்க வீட்டுல இருந்துட்டு இந்த வீடா எனக்கு காஞ்சி பெரியவர் இந்த இன்னொரு ஊர் சொல்றாங்க. காஞ்சி பெரியவர் ஒரு வேலை அந்த ஊர் பேரு அந்த ஊர் சொல்றாங்க. இங்க பாருங்க ஊர் பக்கத்துல மகா பெரியவா இருக்குல்ல ஈச்சப்படியில இருக்காங்க. நான் போய் அடுத்த முறை நான் வரும்போது ஈச்சப்படி கண்டிப்பா பக்கத்துல சாமி மாடி சுவாமி இங்கெல்லாம் தெரிஞ்சுக்க 7 வருஷம் இந்தியா வந்து தெரிஞ்சிட்டு 1959 போய் அப்படியே திருவண்ணாமலை இருப்பாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை எங்கேயும் கிடப்பாங்க. எல்லாரும் கூப்பிட்டு பார்த்தாங்க, சாமி அங்க வாங்க காரணம் சாமி எங்க ஊருக்கு ஒரு நாள் படட்டும் சாமி இந்த அண்ணாமலைக்கு அண்ணாமலை வந்து விஷய காரணம் தனி வருவான். அண்ணாமலையோட தான் தனி அண்ணாமலை தான் நான் அப்படின்னு அண்ணாமலையுடைய குழந்தையாகவே சாமி 76 வரை 76 ஒரு சன்னதி தெரிவித்து இன்னைக்கு அண்ணா சிஸ்டர் கோயில் பக்கத்தில் கூட யோகிராம் குமார் இல்லம் அபூர்வமாக மாதம் இருப்பாங்க. போகிறோம் பார்க்கலாம். கோயில் இருக்கு. யோகிராம் குமார் வீடு சாமி 23 வருஷம் இருந்தார். 76 93 வரை வாங்க அந்த வீட்டில் இருந்தார். பலருக்கும் அவர்களுக்கு நானும் சாமியை முதல்ல பார்த்து அந்த வீட்டில் அப்பேற்பட்ட ஒரு சன்னதி தெரிவித்து பலருக்கும் அவர் ஞானம் கொடுத்த இடம் அந்த இடம் தான். எனவே அந்த இது நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பலருக்கும் பல அருள் விளையாடுது. சாமி வந்து பார்த்து பலன் பெற்றது ஏராளம் பேர். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது அப்படியே கண்காணாம போயிடும். அந்த அளவுக்கு சாமியை பார்த்து கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த அந்த வீடு பத்தலை. அப்புறம் தான் ஒரு பெரிய ஆசிரமம் கேட்டாங்க. இப்ப இருக்கிற திருவண்ணாமலை ஆசிரமம் சாமிக்கு பக்தர்கள் கூடிட்டாங்க. பக்தர் நானே முதல்ல பெருமை நிற்கும் போதே மழை அடிச்சுட்டு உடனே கியூ அழிஞ்சிட்டு இந்த வெயில் மழையில இருக்கும். திடீர்னு மழை பெஞ்சதுன்னா அவ்வளோதான் கியூ பிடிச்சி நடை முடிச்சிச்சு. அப்போ அதனாலதான் சாமி ஒரு பெரிய ஆசிரமம் கேட்டுருவோம். மழை வெயில்ல பக்தர்கள் சிரமப்படுறாங்க. நான் பிச்சைக்காரன் வந்தாலும் வரும் வராமல் இருப்பேன். ஆனா அவங்க தரிசனம் பண்ண ஒரு இடம் முடியுது. அந்த பக்தர்களுக்காக சாமி கேட்ட ஆசிரமம் தான் நம்முடைய திருவண்ணாமலை ஆசிரமம். சாமி பிச்சைக்காரர்களுக்கு ஆசிரமம் வேண்டாம். ஆனா பக்தர்கள் வந்து வெயில் மழையில கஷ்டப்படக்கூடாது. அவங்க ஒரு இடத்துல உட்காந்து இந்த நாமாசம் இந்த பிச்சைக்காரனை பார்க்கணும்னு சொல்லி கேட்டதுதான் இப்ப இருக்கிற ஆசிரமம். அது ஆசிரமத்திலையும் பகவான் இருக்கிறாங்க. அப்புறம் 2001 பகவானுடைய சமாதி இருக்கிறது. இதுவரை உள்ள அந்த வரலாறை வருங்காலத்தில் சொல்ல இருக்கிறேன். எனவே இந்த 6 காண்டங்களுக்கு ஒரு மனதில் பதிவு. பாலகாண்டம் சாமியுடைய 16 வயது வரை உள்ள காலம். ஞான காண்டம் சாமி ஒரு குருவை தேடி தெற்கு நோக்கி வந்தது. திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை, ஆனந்தாஷ்டம் 3 இடங்களுக்கு செஞ்சது முடியுது. இது வந்து ஞான காண்டம். கடைசியா ஞானம் கிடைக்கிறது. 3வது வந்து திரிதரு காண்டம். ஞானம் பெற்ற பிறகு இந்தியாவை சுற்றி வந்தது திரிதரு காண்டம். 4வது அருணை காலம். 1959 திருவண்ணாமலையை வந்தடைந்து திருவண்ணாமலை வீதிகளிலே வாழ்ந்த காலம். 76 சன்னதியிலே அவருக்கு ஒரு வீடு வாங்கி அளிக்கிறார்கள். அதுவரை உள்ளது அருணை காண்டம். கருணை காண்டம் அந்த இல்லத்தில் தங்கியிருந்து 76 93 வரை பகவான் இருந்து பலருக்கும் பல கருணைகளை செய்தார். அது கருணை காண்டம். அப்புறம் 93 வந்து ஆசிரமம் கட்டப்படுகிறது. இதுபோல பல இடங்கள்ல சாமிக்கு ஆலயம் வருது. அது முழுக்க ஆலய காண்டம். அது முடிச்ச உடனே உலகத்தந்தை யோகிராம் சொல்லி அதற்கு நம்ம பட்டம் சுட்டி பாதுகாப்பிஷேகம் பண்ணுவோம். அதோடு அந்த சொந்த சப்தாகம் நிறைவு. நிச்சயமாக மழைக்காலம் ஆரம்பித்த பிறகு ஒரு சனி ஞாயிறு நாங்கள் வந்து தங்கி 2 நாட்கள் திவ்யமாக நமது மக்களுக்கு வந்து யோகிராஜ் பிரகாரம் சொல்லுவோம். அப்போ நீங்களும் வந்து உட்கார்ந்து கேட்கணும். இந்த நிறைவோட சுரத சப்தாகத்தை அறிமுகம் செய்வீங்க. அடுத்த மாதங்களில் இருந்து ஒரு காண்டமாக ஒரு மாதத்துக்கு ஒரு காண்டம் ஒரு 6 மாசத்துல சாமியுடைய மொத்த வரலாறு உங்களுக்கு தெரியும். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார்.